ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வித் லவ் சனா வினீத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கார கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நான் வந்துட்டு லாஸ்ட் கிருஷ்ண ஜெயந்தி vlogல ஆட் பண்ணியிருந்தேங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு இதை தனியாக போட சொன்னாங்க. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது, அந்த பார்ட் மட்டும் தேவைப்படுறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால நான் அந்த பார்ட் மட்டும் தனியாக கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணுறேங்க. இது வந்துட்டு அனில் கொழுக்கட்டை மாவு நான் ரெடிமேட் எடுத்துக்கிட்டேன். ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு நீங்கள் வேணா அரிசி மாவு கூட எடுத்து வச்சுக்கலாம். பட் அரிசி மாவு எடுத்தோம்னா சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணுங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். அந்த கொழுக்கட்டை மாவில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பொறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வந்துட்டு கொழுக்கட்டை பதத்துக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ பாயில் வாட்டரை வச்சு அதை நம்ம பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதை தாளிக்கணுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு வடச்சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி அதில் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு கடலப்பருப்பு. நீங்கள் வந்து இந்த சுடுதண்ணியிலேயே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு கலந்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக கலந்துக்கோங்க அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு கடுத்ததுமா வெங்காயம் நல்லா நறுக்கி அதையும் வந்துட்டு நம்ம நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. அதனால் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது அந்த கொழுக்கட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த தேங்காயும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அந்த பசைஞ்சு வச்ச மாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன். இதை நம்ம இந்த ரெடிமேடு கொழுக்கட்டை மாவில் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் பண்ணணும்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண்ணி அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சி இட்லி குக்கர் இல்லாட்டி இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு கார கொழுக்கட்டை ஈஸியாக ரெடிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.